ஹலோ நண்பர்களே! வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோஸ் என்னன்னா, த டெம்பஸ்ட். எழுதுனது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது வந்து ஒரு அருமையான கதை. இத நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆவும். அந்த கேரக்டரோட பேரு ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க யாருன்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கதைக்குள்ள போலாம். அதாவது ஒரு ஐலேண்ட்னா ஒரு தீவுல ஒரு அப்பாவும், பொண்ணும் வாழ்ந்து வராங்க. அப்பா பேர் வந்து பிராஸ்பெரோ. அந்த பொண்ணு பேர் வந்து மிராண்டா. மிராண்டா வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. அவங்க 2 பேருமே மிராண்டாவோட சின்ன வயசுலயே இந்த ஐலேண்டுக்கு வந்ததுனால, மிராண்டாக்கு அவங்க அப்பாவ தவிர வேற எந்த ஒரு ஹியூமனையும் அவங்க பார்த்ததே கிடையாது. அவங்க ஒரு குகையில வாழ்றாங்க. அந்த குகை எப்படின்னா பாறையால உருவாயிருக்கு. அந்த பாறைக்கு நடுவுல நெறைய ரூம் இருக்கு. அதுல ஒரு ரூம்ல நெறைய புக்ஸ் இருக்கு. அது வந்து பிராஸ்பரோட புக்ஸ். அதாவது மந்திரங்கள் நிறைஞ்ச ஒரு புக். இவனுக்கு நெறைய மந்திரம் தெரியுன்றதுனால குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாருக்கும் இவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். அதாவது சைக்கோரக்ஸ் அப்படின்றது ஒரு வில்லி பேரு. ஒரு விட்ச், அதாவது ஒரு சூனியக்காரி பேரு. அவங்க பிடியில இருந்து குட் ஸ்பிரிட்ஸை காப்பாத்துறவன் தான் பிராஸ்பரோ. ஸோ அந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே இவனுக்கு தேங்க்ஃபுல்லாகவும் எப்போ கூப்பிட்டாலும் வர மாதிரியும் இருக்கும். அந்த குட் ஸ்பிரிட்ஸோட தலைவன் பேரு ஏரியல். ஏரியலுக்கு கேலிபன் அப்படின்ற ஒருத்தனை துன்புறுத்துறதுலையும் அவனை போட்டு வேலை வாங்குறதுலும் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா கேலிபன்ன்றவன் சைக்கோரக்ஸோட பையன். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பாவும் பொண்ணும் ஒரு கடல் கரைக்கு போறாங்க. அந்த குட் ஸ்பிரிட்ஸோட உதவியினால பிராஸ்பரோ என்ன பண்றான்னா ஒரு கடுமையான ஒரு புயலை உருவாக்குறான். புயலுக்கு நடுவுல ஒரு கப்பல் மாட்டி தவிக்குது. அதை மிராண்டா பார்த்துட்டு, ஓ அப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? இவ்வளோ பெரிய ஸ்டாம் நீங்க தான் உருவாக்குனீங்களா அப்படின்னு சொல்லி சோகமா கேட்குறா. அதுக்கு ஆமா நான் தான் உருவாக்குனேன். இதை பார்த்து அப்படியே பயங்கரம் அப்படின்னு நினைச்சிடாத. ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே நான் கெடுதல் எதுவுமே செய்யல. அந்த ஷிப்ல இருக்கவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. உனக்கு நான் இதை ஏன் காட்டுறேன்னா, நீ வந்ததுல இருந்து ஒரு ஹியூமனை கூட பார்த்ததில்ல. ஏன்னா நீ 3 வயசா இருக்கும்போதே நம்ம இங்க வந்துட்டோம். இப்போ ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிராஸ்பரோ யாருன்னா மிலன் அப்படின்ற நாட்டோட ராஜா. ஸோ மிரண்டா ஒரு இளவரசி. இப்போ புது கேரக்டர் உள்ள வரும். யாருன்னா பிராஸ்பரோவோட சின்ன தம்பி. அவன் பேரு ஆண்டோனியோ. பிராஸ்பரோ ஆண்டோனியோவை ரொம்ப நம்பி இருக்கிறான். ஆனா ஆண்டோனியோ பக்கத்து நாட்டு மன்னன், அதாவது கிங் ஆஃப் நேபிள்ஸ்ன்னு சொல்றாங்க, அவனோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டி இவனை முடிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா மிலன் நாட்டு மக்கள் எல்லாரும் இவன் மேல அன்பா இருந்ததுனால அதை பண்ண முடியாம அதை அப்பாவையும் பொண்ணையும் ஒரு கடல் பயணத்துல கூட்டிட்டு வந்து அவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். அவங்க இப்படியே செத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அப்படியே இவங்களை தனியா விட்டுட்டு குட்டியா ஒரு போட்டை மட்டும் விட்டுட்டு போயிட்டான். அது கூட எப்படின்னா, அவன் விடல, அந்த அரசவையில எனக்கு கன்சோலோ அப்படின்ற ஒரு உண்மையான படைவீரன் இருந்தான். அவன் தான் நமக்கு இந்த போட்டை கொடுத்து தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணான். அதை கேட்டுட்டு மிரண்டா, ஓ அப்பா, அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, புரியுது அப்படின்னு சொல்லி சோகமா சொல்றா. அதுக்கு பிராஸ்பரோ, இல்லம்மா, அந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா உன்னோட அழகான சிரிப்புனால அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீ போக்கிட்ட. எல்லா கஷ்டத்தையும் நான் உன்னோட இன்னசென்ட் ஸ்மைல்ல அதை நான் தாங்கிக்கிட்டேன். சரிப்பா, அதெல்லாம் போகட்டும். இப்போ இந்த புயலை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிராண்டா கேட்குறா. சரி சொல்றேன் கேளுமா. அதாவது இந்த புயலை ஏன் உருவாக்குனேன்னா, என்னோட ஆண்டோனியோவும் அதே நேரம் கிங் ஆஃப் நேபிள்ஸையும் கடல் அடிச்சுட்டு வந்து இந்த தீவுல விடணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்து அந்த புயலை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பிராஸ்பரோ தன் கையில வந்து ஒரு மேஜிக் வாண்ட் வச்சிருக்கான். அதை மிராண்டா தலையில வைக்கிறான். மிராண்டா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்னன்னா, அவங்க எல்லாருமே மிராண்டா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா பிராஸ்பரோ கண்ணு தெரிவாங்க. இந்த குட் ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு சொன்னா ஏரியலா. இப்ப ஏரியல் தான் நம்ம பிராஸ்பரோவுக்கு இவ்வளவு உதவியும் செஞ்சுட்டு இருக்கிறான். மிராண்டா முழிச்சிருந்தா தன்னோட அப்பா தனியா பேசிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு அவ பயப்படுவான்றது காரணத்துக்காக பிராஸ்பரோ அவளை மயக்கம் போட வச்சுட்டான். அதுக்கப்புறம் பிராஸ்பரோ ஏரியல் கிட்ட கேட்கறான், எப்படி பண்ணிட்டியா, கலக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏரியலும் அதுக்கு பதில் சொல்றான், எப்படி அவன் அந்த புயலை உருவாக்குனான் அப்படின்றத சொல்லிட்டு, எப்படி கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையனை கீழே தள்ளி கடல் மூழ்கிருச்சு அப்படின்றத அந்த கிங் பார்த்துட்டு இவ்வளவு சோகமா இருந்தான், அதே மாதிரி ஃபெர்டினாண்ட் பார்த்துட்டு எவ்வளவு சோகமா இருந்தான்றத டிஸ்கிரைப் பண்ணுது ஏரியல். ஆனா ஃபெர்டினாண்ட் உயிரோட இருக்கான் அப்படின்றது கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு தெரியாது, இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே ஏரியலை பார்த்து பிராஸ்பரோ, சூப்பர், இப்படிதான் நீ பண்ணணும். சோ வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீ ஃபெர்டினாண்ட என்கிட்ட கூட்டிட்டு வா. என்னோட பொண்ணு அந்த இளவரசனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் நேபிள்ஸும் பிரதரும் எங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் ஏரியல் கிட்ட வைக்கிறான்.
அதுக்கு ஏரியல், நான் அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க ஏதோ ஒரு ஹோப்போட ஃபெர்டினாண்ட தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் காணாம போயிட்டான்றது அவங்களால நம்ப முடியாது. அந்த ஷிப்ல இருந்த ஒருத்தனுக்குமே எதுவுமே ஆகல. ஆனா ஒவ்வொருத்தனும் என்ன நினைக்கிறான்னா, நானும் தன்னோட ஷிப்பும் மட்டும் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. அப்படி சொல்லிட்டு திருப்பி ஏரியல் ஃபெர்டினாண்ட கூட்டிட்டு வர்றதுக்காக போயிட்டான். ஏரியல் ஃபெர்டினாண்ட் கிட்ட போயிட்டு மரியாதையா, மதிப்புக்குரியவனே, என் கூட வா, நான் உன்னை கொண்டு போகணும், லேடி மிராண்டா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸோ என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஏரியலோட வாய்ஸ் மட்டும் ஃபெர்டினாண்டு கேட்குது. என்னடா அது அப்படின்ற ஆச்சரியத்திலேயே ஃபெர்டினாண்ட் வந்து அந்த வாய்ஸ் கேட்டு அவன் போய்கிட்டே இருக்கான். கடைசியா ஏரியல் வந்து பிராஸ்பரோவும் மிரண்டாவும் இருக்கிற இடத்துக்கு இவனை கொண்டு போய் விட்டுட்டான். அங்க அவன் பிராஸ்பரோவும் மிரண்டாவும் ஒரு மரத்துக்கடியில கீழே உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான். இப்போ மிரண்டாக்கு என்னன்னா, தன்னோட அப்பாவை தவிர வேற ஒரு மனுஷனை இது பார்த்ததே இல்லைன்றதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவனை பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப பிராஸ்பரோ மிரண்டா கிட்ட, சொல்லு, அங்க தூரத்துல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மிரண்டா, அது ஏதோ விசித்திரமான கிரியேச்சர் போல, ஒருவேளை ஸ்பிரிட்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல பூதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாவும் இருக்கு. அது ஒருவேளை ஸ்பிரிட்டா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மிரண்டா கேட்குறான். அதுக்கு பிராஸ்பரோ, இல்ல, அது ஸ்பிரிட் எல்லாம் கிடையாது. சாப்பிட்டு தூங்கி நம்மள மாதிரியே ஒரு சென்ஸ் இருக்கிற ஒரு ஹியூமன் தான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பையன் அந்த ஷிப்பில் இருந்தது இல்லையா, அந்த ஸ்ட்ராம்ல தொலைஞ்சு போயிட்டான். அந்த புயல்ல அடிச்சுட்டு வந்துட்டான். இவங்களோட சுற்றி இருக்கிறவங்கள தேடிக்கிட்டு இங்கே திரிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. மிராண்டாக்கு என்னன்னா, அவங்க அப்பா மாதிரியே எல்லாரும் கொடூரமாக கொஞ்சம் மூஞ்சி வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் இவன் அப்படியே ரொம்ப அழகான இளவரசனாக இருக்கிறதுனால மிராண்டா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஃபெர்டினாண்டுக்கு என்னன்னா, இப்படி ஒரு அழகான பொண்ணு இப்படி ஒரு பாலைவனமான இடத்துல இப்படி ஒரு தீவுல பாப்பான்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த தீவே ஒரு விசித்திரமான தீவு, அதுக்கு மிராண்டா தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நினைச்சு மிராண்டா கிட்ட பேசுறான். அதுக்கு மிராண்டா, இல்ல, நான் கடவுள்லாம் இல்ல, நான் சின்னதா சிம்பிளான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பிராஸ்பரோ அவங்கள தடுத்து, இவன் உளவாளியா தான் இருக்கணும், இவன் நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கான், இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனை நல்லா நான் வேலை வாங்க போறேன், இவன் நான் கடல் தண்ணியை தான் குடிக்கணும் இப்படின்லாம் கொடூரமா பிராஸ்பரோ பேசுறத கேட்டுட்டு, முடியாது, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபெர்டினாண்டு அவன் கையில வச்சிருந்த வாளை எடுக்கிறான். ஆனா பிராஸ்பரோ தன்னோட மேஜிக் வாண்டால அவனை எங்கேயும் மூவ் பண்ண முடியாத மாதிரி அங்கேயே நிக்கிற மாதிரி பண்ணிட்டு, அப்போ மிராண்டா அவங்க அப்பாவை தடுத்து, ஏன் இவ்வளோ கொடூரமா நடந்துக்கிறீங்க, கருணை காட்டுங்க, நான் இவனுக்கு கேரண்டி கொடுக்குறேன், இவன் இவன் தான் நான் பார்த்தது இல்லையே செகண்ட் மேன், ஆனா இவன் பார்க்கறதுக்கு நல்லவனா தான் தெரியுறான் அப்படின்னு சொல்லி மிராண்டா சொல்ல, அவங்க அப்பா, மூடு, வாய மூடு, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன நான் உன்னை திட்டிடுவேன், ஒரு துரோகிக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற, என்னை மட்டுமே பார்த்ததுனால நீ உனக்கு பார்க்குற எல்லாருமே அப்படிதான் தெரிவாங்க நல்லவங்களா, ஆனால் அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு மிராண்டா என்ன சொல்றான்னா, நான் அன்பின் வழியில தான் பார்க்குறேன், அவன் எனக்கு நல்லவனா தான் தெரியறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ திருப்பி பிராஸ்பரோ ஃபெர்டினாண்டு கிட்ட, வா, என் கூட வா, என் பேச்சை நீ கேட்டே ஆகணும், என் பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு உனக்கு பவரே கிடையாதுன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறான். பிராஸ்பரோ ஃபெர்டினாண்ட் கிட்ட நிறைய கட்டைகளை எடுத்துட்டு வர மாதிரி சொல்றான். ஆனா கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன் தானே ஃபெர்டினாண்ட், ஸோ இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே பார்க்காததுனால அவனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதே மாதிரி அவன் பண்ண அவனால பண்ணவே முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு மிராண்டா, போதும் நிறுத்து, ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ற, இது எங்க அப்பாவோட ஸ்டடி டைம், அவர் இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு படிப்புல தான் இருப்பாரு, அதாவது அவரோட லைப்ரரி ரூம்ல தான் இருப்பாரு, ஸோ நீ வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி மிராண்டா சொல்றா. அதுக்கு ஃபெர்டினாண்ட், இல்ல என்னோட அழகான இளவரசியே, நான் அப்படி பண்ண விரும்பல, என்னோட வேலையை கொடுத்துருக்குறாங்க, அதை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, வேலை தானே முடிக்கணும், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் அதை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதை ஃபெர்டினாண்ட் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. பிராஸ்பரோ உள்ள போய் லைப்ரரி ரூம்ல இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கு. ஏன்னா பிராஸ்பரோ இன்விசிபிள் ஆகி அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்டுக்கிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கிறான். ஃபெர்டினாண்ட் மிராண்டா கிட்ட, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு மிராண்டாவும் சொல்றா. மிராண்டா அப்படி சொல்றது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இவ வந்து பேர் சொல்றத அவர் விரும்புறதே இல்லை. இப்படி அவங்க பேசுறது போய்கிட்டே இருக்கு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஃபெர்டினாண்ட் வந்து மிராண்டா கிட்ட சொல்றான், நான் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸோட ஒரே ஒரு வாரிசு, நான் இளவரசனா இருக்கறனால எனக்கு நீ இளவரசியா இருப்பியா அப்படின்னு சொல்லியும் கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல பிராஸ்பரோ இன்விசிபிளா இருந்தவன் திடீர்னு வந்துட்டான். பயப்படாதமா, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கும் தோணுது ஃபெர்டினாண்டை நான் ரொம்ப வேலை வாங்கிட்டேன்னு, ஸோ
இது எல்லாமே உனக்கு வச்ச ஒரு டெஸ்ட் தான் ஃபெர்டினாண்டுன்னு சொல்லி கவலைப்படாத, உனக்கு நான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அவங்க 2 பேரையும் பேச சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். பிராஸ்பரோ அங்கிருந்து வந்த உடனே ஏரியலை கூப்பிடுறான். ஆண்டோனியோவையும் கிங் ஆஃப் நேபிள்ஸையும் என்னதான் ஏரியல் பண்ணுச்சுன்றத கேட்கறதுக்கு ஆவலா இருந்தான். அதுக்கு ஏரியல் சொல்லுது, அவங்களுக்கு சோறு தண்ணி எதுவுமே கொடுக்காம பயத்தை மட்டுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி அவங்க பசியில ஏங்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு அருமையான விருந்து காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் அவங்களுக்கு பண்ணேன். அதை பார்த்துட்டு அவங்க ஓடி வரும்போது அந்த விருந்து மறைஞ்சு அங்க ஒரு ஆக்ரோஷமான மிருகமா நானே மாறி அவங்கள பயம்படுத்தி தெறிக்கே ஓட விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இது வேணும், அவங்களுக்கு இன்னுமே வேணும், என்னையும் என் பொண்ணையும் இப்படி நடுக்கடல்ல விட்டு தவிக்க விட்டு போனாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு ஓகே ஏரியல், போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏரியலுக்கு பிராஸ்பரோ சொல்றான். ஏரியலையும் ஆண்டோனியும் அப்புறம் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அப்புறம் அந்த கன்சாலோ இருந்தான் இல்லையா, அந்த ராயல் சர்வன், இந்த 3 பேரையும் கூட்டிட்டு வரான். பயத்திலையும் நடுக்கத்திலையும் இருந்தவங்களுக்கு பிராஸ்பரோ யாருன்றத கண்டுபிடிக்கவே முடியல. பிராஸ்பரோ கன்சாலோவை பார்த்து, நீ தான் என் லைஃபை காப்பாத்தின ஒரு தெய்வமா நான் உன்னை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட பிரதர்கிட்டையும் அந்த கிங்குகிட்டையும் சொல்றான், நான் தான் பிராஸ்பரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டோனியோ அதை கேட்டுட்டு அழுகுறான். அழுது சோகமா பிரதர் கிட்ட கெஞ்சுறான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி. பிராஸ்பரோவும் அவனை மன்னிச்சிடுறான். ஸோ இப்போ திருப்பி மிலனோட கிங்கா பிராஸ்பரோ மாறதுக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்டேயும் சொல்றான், உங்களுக்கும் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டோரை ஓபன் பண்ணி அவனோட பையனை காட்டுறான். அவன் பையன் மிராண்டாவோட செஸ் விளையாடிட்டு இருக்கான். கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு அதை விட பெரிய சந்தோஷமா எதுவுமே இருந்திருக்க முடியாது. தன்னோட பையன் ஸ்ப்ராம்ல இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு அவனை கண் முன்னாடி பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். அதே நேரம் மிராண்டாவை பார்த்ததும் இவ்வளோ ஒரு அழகியா இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டாவை பார்த்து, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவன் வந்து பிராஸ்பரோட மக. பிராஸ்பரோ யாருன்னா மன்னன். இவ வந்து ஒரு இளவரசி. பிராஸ்பரோவை பத்தி நான் நிறைய கதைகள் தான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு தான் வந்து நான் நேர்ல பாக்குறேன். அவரு எனக்கு ஒரு இன்னொரு அப்பாவாவே மாறிட்டாரு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறதாவும் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஃபெர்டினாண்ட் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அதுக்கு மேல சொல்லாத அப்படின்னு சொல்லி பிராஸ்பரோ தடுக்கிறான். நம்ம முன்னாடி பாஸ்ட்ல அனுபவிச்ச எந்த ஒரு கஷ்டத்தை பத்தியும் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பிராஸ்பரோ அவங்ககிட்ட சொல்றான், உங்க ஷிப் எங்கேயும் போல, அது ஹார்பர்ல சேஃபா இருக்கு, எல்லாரும் அதுல இருக்கிறவங்க உயிரோட தான் இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க. நானும் என் பொண்ணும் நாளைக்கு காலையிலேயே உங்களோட சேர்ந்து நம்ம நாட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஏரியல கிட்ட, போதும் நீ எனக்காக உழைச்சதெல்லாம் போதும், ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டை ஃப்ரீவில்ல விடுறான். இப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸ் முடியுது. இந்த டெம்பஸ்ட்ன்றது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு பிளே, அதாவது ஒரு டிராமா. இவரு ஃபேமஸான ஒரு ரைட்டர், இங்கிலாந்துல சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு போயட், அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பலமுக திறமை கொண்டவர். இவர் எழுதினதுல நிறைய நமக்கு கிடைக்கல, ஆனா மிச்சம் இருக்கிறது 37 பிளேஸ், 144 சோனட் அண்ட் 2 போயம்ஸ். இது எல்லாமே 1589 to 1613 எழுதின போயம்ஸ். இந்த பிளே டெம்பஸ்ட்ன்றது 1610 to 1611 எழுதப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா இது வந்து இவர் கடைசி காலத்துல எழுதின ஒரு பிளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பராகவும் எழுதின ஒரு பிளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ப்ரோஸ் வந்து உண்மையாவே ஒரு கடல்னால ஒரு புயல்னால அடிச்சிட்டு போன ஒரு கப்பலை பத்தினது. அந்த கப்பல் வந்து பெர்முடாக்கு விர்ஜீனியா போறதுக்காக பெர்முடா வழியா போயிட்டு இருந்தப்போ, பெர்முடா ட்ரையாங்கிள் தெரியும் இல்லையா, அங்க போய் ஏதோ ஷிப்ரக் ஆனதை வச்சு அதை இன்ஸ்பயர் வச்சு ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காருன்றதும் ஒரு கதை இருக்குது. ஓகே, க்ளோசரி என்னன்னு பார்த்தலாமா? டார்மெண்டிங் அப்படின்னா மேக்கிங் சம் ஒன் சஃபர் ஆர் worry a lot. டார்ச்சர் பண்றதுக்கு பேர் தான் டார்மெண்டிங். ட்ரெட்ஃபுல்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளசன்ட், சந்தோஷம் தராம இருக்கிறது. டியூக்னா கிங்டம், அதாவது மேன் ஆஃப் வெரி ஹை சோஷியல் ரேங்க் இன் சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏ கிங். இவனை வந்து பிராஸ்பரோவை டியூக் ஆஃப் மிலன் அப்படின்னு சொல்லி தான் சொல்றான். டிப்ரைவ், டு டேக் சம்திங் இம்பார்ட்டன்ட் ஆர் நெசசரி அவே ஃப்ரம் சம் ஒன், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒன்னை பிடுங்கிக்கிறது தான் டிப்ரைவ். ஃபேட்டிக்னா எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப டயர்டா இருக்குது. ஃபிக்ஸேஷன் அப்படின்னா worry ஆர் ஆங்கர், ரொம்ப சோகமா கவலைப்பட்டுக்கிட்டு கோவம் வரும் இல்லையா, அதுதான் வெக்ஸேஷன். ஃபெமிஸ்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி, ரொம்ப பசிக்கிறது. ஒரேஷியஸ் அப்படின்னா வெரி ஈகர் ஃபார் சம்திங், அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அதான் ஒரேஷியஸ். ரிப்பன்ட்னா டு பி வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹவ் டன், நம்ம பண்ண தப்ப ரொம்ப கொடூரமானதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம ஃபீல் பண்றதுக்கு பேரு ரிப்பன்ட். அவ்வளோ நண்பர்களே, இந்த ப்ரோஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த ப்ரோஸில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. நான் உங்கள் எஸ்பி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாட்டா பை பை.